நெல்லை மாவட்டத்தில் உள்ள பிரதான அணைகளின் நீர்மட்டம் வரலாறு காணாத அளவில் குறைந்து வறட்சியாக காணப்படுகிறது. போதிய பராமரிப்பும் நீர்வளங்களை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் செயல்படுத்தாததே இதற்கு காரணம் என்கின்றனர் விவசாயிகள். இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தாமிரபரணி பாசனத்தில் தலையானது பாபநாசம் அணைக்கட்டு. 143 அடி உயர நீர்மட்டம் கொண்ட இந்த அணையின் கொள்ளளவு 5500 மில்லியன் கன அடி ஆகும். பாபநாசம் மலையில் ஆங்கிலேயர் காலத்தில் 1942 இந்த அணை கட்டப்பட்டது. பாபநாசம் அணை மேலணை கீழணை என்று இரு பிரிவாக கட்டப்பட்டுள்ளது. பாபநாசம் அணையிலிருந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் 86,107 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. மேலும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டங்களின் குடிநீருக்கும் ஆதாரமாக விளங்குகிறது. 17ஆம் நூற்றாண்டில் தொலைநோக்கு திட்டத்துடன் கட்டப்பட்ட இந்த அணை இரண்டாவது முறையாக வறட்சியை சந்தித்துள்ளது. 143 அடி கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் தற்போது வெறும் 13 அடியாக குறைந்து மணல் திட்டுகளாக வறண்டு காணப்படுகிறது. இதில் 10 அடிக்கு சகதி மட்டுமே உள்ளது. 3 அடி மட்டுமே தண்ணீர் உள்ளது. இதன் காரணமாக விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. கதிர் வர்ற பருவத்தில் தண்ணி இல்லாமல் போயிட்டது. டேம்லையும் தண்ணி இல்லை, வாய்க்காலையும் தண்ணி விடலை. அது அதிகாரிகளுடைய ஒரு சரியான முறையான தண்ணி விடாத காரணத்தாலையும் முதல்ல தண்ணி அதிகமாக திறந்து விட்டதுனால எங்களுக்கு தண்ணி இல்லாமல் போயிட்டது. கதிர் வர்ற பருவத்தில் தண்ணி இல்லாமல் போயிட்டுது. அவ்வளவு விவசாயமே கம்ப்ளீட்டாக நாசமாக போயிட்டுது. பாளையங்காலில் மேலே பிள்ளைது கிழக்க அவ்வளோ விவசாயமே கொண்டு இல்லாமல் தீஞ்சு போச்சு. போட்ட முதலீடு பூரா ஒரு பயிர் கூட எடுக்க முடியலை, காஞ்சி இதாக போயிட்டுது. அவ்வளோ விட்டுட்டோம். இப்போ அடுத்த பருவத்துக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அதனால் ஏக்கருக்கு அரசாங்கம் எங்களுக்கு 25,000 ரூபா வச்சு கொடுக்கணும். திருநெல்வேலி மாவட்டத்தின் முக்கிய அணைகளுள் மற்றொன்று மணிமுத்தாறு அணை. 1958ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் காமராஜரால் அமைக்கப்பட்டது மணிமுத்தாறு அணை. இந்த அணை 118 அடி உச்சநீர் மட்டத்துடன் 5511 மில்லியன் கன அடி கொள்ளளவுடையதாகும். திருநெல்வேலி மாவட்டத்தில் தெற்கு வீரவநல்லூர், கரிசல்பட்டி மற்றும் பச்சையாறு பாசனம் பெறாத நாங்குநேரி தாலுகாவின் வடக்கு பகுதிகள், திசையன்விளை ஆகிய பகுதிகளில் சுமார் 65,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இது தவிர மேற்கண்ட பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமும் இந்த அணைதான். மாவட்டத்தின் பிரதான வற்றாத அணையாக கருதப்படும் பாபநாசம் அணைக்கு இம்முறை பெருத்த சோதனை ஏற்பட்டுள்ளது. கோடை காலத்தில் கூட தண்ணீர் வற்றாமல் தாக்குப்பிடித்து வந்த இந்த அணை தற்போது வறண்டு காணப்படுவதற்கு காரணம் சிக்கனமின்மையும் பராமரிப்பு இல்லாததும் தான் என்கிறார் ஓய்வு பெற்ற வேளாண் துறை அதிகாரி சந்திரசேகர். அணையிலிருந்து தாமிரபரணி நதியின் மூலம் ஆண்டுதோறும் பல டிஎம்சி தண்ணீர் கடலில் வீணாக கலப்பதை தடுக்க வேண்டும் என்கிறார் சந்திரசேகர். எங்கேயோ தண்ணிக்காக போராடுறதை விட்டுட்டு இருக்கிற தாமிரபரணியை காப்பாற்றுறதுக்கு எப்படி காப்பாற்றலாம், இந்த தண்ணி எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, முதல்ல குடிதண்ணீருக்காக பயன்படுத்தல ஒரு கட்டுப்பாடு வேணும். கட்டுப்பாடு இல்லைன்னா இதை மிஸ்யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்க. அதனால் அது கட்டுப்பாடு, ஏன்னா விருதுநகர் வரைக்கும் அறுப்பு தண்ணி போயிடுச்சு. அதனால் அதை கட்டுப்படுத்தணும். ரெண்டாவது, இருக்கிற எல்லா அணைக்கட்டுகளையும் அதில் இருக்க மணல்களை அள்ளி வெளியே போட்டு அதை தூத்து, இப்போ சகதியாகவே நமக்கு ஒரு 40 அடி சகதி இருக்குது, அது தண்ணி சேமிப்பு குறைஞ்சி போகுது, அதை கரெக்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த தண்ணீர் வரக்கூடிய கால் வரத்துகளை பழைய லெவலுக்கு கொண்டு வரும். எப்படி பாண்டிய மன்னர்களும் நாயக்கர்களும் இதை என்ன லெவலில் வச்சுருந்தாங்களோ அந்த லெவலுக்கு மீண்டும் இதை ரெஸ்டோர் பண்ணணும். அப்படின்னா தான் தண்ணி இப்போ ஏன்னா இப்போ அணைக்கட்டில் இப்போ நம்ம ஒரு டேம்லேருந்து அவங்க தண்ணியை திறக்காங்கன்னா முழு அளவு தண்ணி எடுத்தால் தான் அந்த தண்ணி கடைசி குளத்துக்கு போகுது. அப்படி முழு அளவு எடுக்கும்போது என்ன ஆகுனா இந்த கால்வாய்கள்லாம் மேடாகி தண்ணி பூரா அந்த பக்கம் வடிஞ்சு திருப்பி ஆற்றுக்கு போயிடுது. இதனால் இதை நம்ம திருப்பி அந்த லெவலை கரெக்ட் பண்ணணும். நீர்வரத்து முற்றிலும் குறைந்ததால் பாபநாசம் அணைப்பகுதி பாலைவனம் போல் பரிதாபமாக காட்சியளிக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வாழும் வன உயிரினங்கள் குடிநீரின்றி அதன் தேவைக்காக வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் வரலாறு காணாத அளவிற்கு அக்டோபர் மாதத்தில் வறட்சி நிலைமைக்கு செல்கிறது. நெல்லை மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை போதிய அளவு பெய்யாததால் அணைகளில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த நீரை கொண்டு கார்பருவ சாகுபடி தொடங்கப்பட்டது. ஆனால் எதிர்பார்த்தபடி முழுமையாக தண்ணீர் கிடைக்காததால் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் நெற்கதிர்கள் கருகின. தண்ணீர் இப்போ நாங்கள் மழையை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். 2 நாட்களுக்கு முன்னர் ஓரளவு மழை பெய்துள்ளது. இப்பொழுது மழை காலம் என்பதால்
விரைவிலே மழை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இருந்தபோதிலும் இந்த தற்பொழுது இருக்கக்கூடிய நீர் இருப்பானது இன்னும் 10 நாட்களுக்கு எந்தவித குடிநீர் பிரச்சனையும் இல்லாமல் சமாளிப்பதற்கு ஏதுவானது. ஆகவே குடிநீர் பிரச்சனை இல்லாமல் சமாளிக்கப்படும். வறட்சி சம்பந்தமாக ஒரு சில பகுதிகளிலே தண்ணீர் பற்றாக்குறையினால் நெற்பயிர்களும் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு வருவாய்த்துறையும் விவசாயத்துறையும் இணைந்து கணக்கெடுப்பு பணிகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். விரைவிலே அவர்களுக்கு அந்த கணக்கெடுப்பு பணி முடிக்கப்பட்டு இந்த வாரமே அரசிற்கு அறிக்கை அனுப்பப்பட்டு அவர்களுக்கு நிவாரணம் பெற்றுத்தரப்படும். கடந்த 2 மாதங்களாக தொடர்ந்து கோடை போல் வெயில் கொளுத்துகிறது. அக்டோபர் மாதத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு தொடர்ச்சியாக 102 டிகிரி முதல் 103 டிகிரி வரை வெயில் தாக்கம் நீடிக்கிறது. இதனால் அணைகள் மற்றும் குளங்களில் மிச்சம் மீதி இருக்கிற தண்ணீரும் வேகமாக வற்றி வருகிறது. எனவே அணைகள், நீர்த்தேக்கங்கள், கால்வாய், குளங்களை தூர்வார வேண்டும் என்றும் ஷட்டர்களை பழுது நீக்கி பாதுகாக்க வேண்டும் என்பதும் விவசாயிகளின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. கடந்த ஆண்டு பெய்த கனமழையின் காரணமாக பாபநாசம் அணை நீர்மட்டம் 143 அடியிலிருந்து ஒரே ஆண்டில் 13 அடியாக குறைந்து வறண்டு காணப்படுகின்றது. வீணாக கடலில் கலக்கக்கூடிய நீரினை பாதுகாப்பதற்கு தமிழக அரசு ஒரு சிறப்பான திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பது விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகம் மற்றும் செய்தியாளர் முத்துப்பாண்டியுடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், பாபநாசம் அணை பகுதியிலிருந்து.